இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். உலக ஒருமைப்பாட்டை இந்த ஷோல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நாங்க உலக மகா முட்டாள்களை 1, 2, 3 அணிவகுத்து காட்ட போறோம். தயவு செய்து இதை இன்ட்லியோ வீட்லயோ சந்திலையோ பொந்திலையோ ட்ரை பண்ணி அங்கங்க உண்டா வாங்கிக்காதீங்க. ஷோ பார்த்து குபுக்குன்னு சிரிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். முதல் சீசனுடைய 6 வாரமான ஆதரவுக்கு பிறகு நான் உங்களுக்காக உங்களோட ஃபேவரட் ஷோவை திரும்பவும் தொகுத்து வழங்க வந்திருக்கேன். சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் சீசன் 2. ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இது சயின்ஸ், மறுபக்கத்துல ரிசல்ட் பாத்தீங்கன்னா அணை முதுகுல போட்ட கோடு மாதிரி பட்டப்பட்டையா இருக்கும். இந்த சயின்ஸ் ஒன்னும் மண்டையில குட்டி சொல்ற அளவுக்கு கஷ்டமான பாடம் இல்லைங்க. நாங்க உங்களுக்கு சொல்லித்தர போற எளிமையான சயின்ஸ் மின்ப வெள்ளத்துல நீங்க துபக்கடின்னு குதிச்சு நீச்சல் அடிக்க ஓடி வருவீங்க. எங்களுக்கு வேற எந்த கிளைகளும் இல்லை. நம்ம ஷோல நீங்க ஆர்வலர்களையும் பார்க்கலாம், ஆர்வ கோளாறுகளையும் பார்க்கலாம். சயின்ஸ் கிளாஸ் ஆரம்பம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிள் எப்படி ஓடி வராரு பாத்தீங்களா? அங்குளுக்கு அக்குள் கிழிஞ்சது. இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குரங்கு. நீங்க சயின்ஸ்ல பாஸ் மார்க் வாங்குற வரைக்கும் எந்த ஜில்லாவுக்கு போனாலும் விட மாட்டோம். கிளாஸ் விட்டு ஒரு தோறா பாரு. தேய்மேன் இருந்தா இப்படிதான் தேய்மானம் ஜாஸ்தி ஆகும். இனி நம்ம ஷோல வர போறது தான் பஸ் எடுக்கிறான்னு மூஞ்ச நஸ்கினாரு. லவ் லவ் எத்தனை அழகு பருவம் தோட்டத்திலே ஒரு மெல்லிசான ஃப்ரெஸ்பி போட்டுக்கு இந்த பக்கம் போயிட்டான். இந்த மாதிரி பல அரிய 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 சம்பவங்களோட நம்ம சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் ஆரம்பிக்கிறோம். தி மோஸ்ட் அமேசிங் ஷோ சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். நானே சொல்லிட்டேன். BMX ரொம்ப ஸ்டைலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த சைக்கிளை நம்ம பசங்க கிட்ட இந்த ராஜான் கொடுத்தா ஆர்வத்துல சரக்கு பொறுக்குன்னு ஓட்டி அரக்க பறக்க விழுந்து வர்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, இந்த சைக்கிளை நல்லா கூலாவும் ஓட்டலாம். அதுலயும் ஒரு அட்டகாசமான ஸ்டண்ட் இருக்குங்க. அதுக்கு பேர் தான் டெயில் விப். இதெல்லாம் பண ஓலையில 15 சாப்பிடுற மாதிரி. ஏன்னா நம்ம அதுல பெரிய எக்ஸ்போர்ட். என் பெருமை பேசின ஷோ ஓடாது. அதுக்கு பதிலா நீங்க இத பார்க்கலாம். ஒழுங்கா பெடல போட தெரியாத பெடல பசங்க வாய் எப்படி வெத்தலைப்பாக்கு போட்டு காட்டுறதா இது. இவருக்கு பொட்டப்பாக்கு தான் பிடிக்கும். சுண்ணாம்பு தரையில் படைச்சவனை தான் பாராட்டணும். ஒருவேளை உங்களுக்கு ஞானோதயம் வந்து இப்ப நாங்க வீடியோஸ்ல காட்டினவங்க விழுந்த மாதிரி நீங்க விழக்கூடாதுன்னு மட்டும் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் ஞானக்கண்ணை திறங்க. டெயில் விப் கத்துக்கிறதுக்கு சுலபமான விஷயம் கிடையாதுதான். நாம சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது முதல்ல குரங்கு பெடல் அடிச்சு தானே கத்துக்கிறோம். அதே மாதிரி இதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. அதனால இந்த குரங்கு பெடல டெயில் விப் பண்றது எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். நான் சொல்றது நல்லா கவனிங்க. நீங்களும் இந்த அருந்த வாழ வால் விப் என்னடா வளர்ற டெயில் விப். ரைடர் மற்றும் சைக்கிளுடைய கம்பைன்ட் மாஸ் இது ரெண்டும் சேர்ந்து காத்துல ஒரு செட் ஆஃப் டிராஜெக்டரி உருவாக்கும். அதுக்கு பேர் தான் பாரபோலா. ரைடர் சைக்கிளை தன் காலு கீழே சுத்த வைக்கிறதுக்கு பைக்கை இப்படி அழுத்தி அது சொல்றதுக்காக போதுமான இடத்தை ஏற்படுத்துறாரு. இதுல பைக்கும் ரைடரும் 2 பேரும் காத்துல இருக்கிறதுனால பைக் அழுத்தும் போது தன் பக்கம் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நுணுக்கமா இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஒருவேளை உங்க சைக்கிளை உண்டியல சேர்த்து வச்ச காசுல வாங்கினதானே ஓங்கி ஏத்து விட்டீங்கன்னா அது ஜொயின்னு மேல போயிடும். டக்குன்னு இந்த சென்டர் ஆஃப் மாஸும் பேரபோலாவும் உங்க கண்ட்ரோல்லயே இருக்காது. அதனால போதுமான ஹைட்டுக்கு போற வரைக்கும் அவசரப்பட்டு சைக்கிளை உதைக்காதீங்க. அந்த இடத்துல அவசரப்பட்டீங்க அப்புறம் அந்தல சிந்தல ஆகி போயிடும் உங்க கதை. அப்படியா? அந்த மாதிரி விழுந்தவங்களை எங்க காட்டுங்க அப்படி நீங்க சொல்றது என் காதுல விழுது. உங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நான் இருக்கேன். பாத்துக்கோங்க. வானம் தெளிவாக தெரிகிறது, ஓட்டுறவன் தெளிவா இல்லைன்னு அதை விட தெளிவாகவே தெரிகிறது. இவர் பார்வைக்கு மட்டும் ஏதோ ஒரு தடை தெரிஞ்சு அதைத்தான் உஷாரா தாண்டாரு. எல்லா இல்யூஷன்ல ஏற்பட்ட கன்ஃபியூஷன் தான். ஒரு ஷோடா விட்டாதான் சரியாகும். அடுத்து வர்றது ஏரியாவோட டேரிங் ஸ்டார். ஓகே, என்ட்ரி ஓகே, கண்ட்ரோல்லாம் சீன் பண்றப்பா. அடுத்து ஜம்ப். என்ன காசு வாங்குது சர். இங்க பாத்தீங்கன்னா சார் ஆன் தி ஏர்ல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு சைக்கிள்ல உட்கார்றதா நிக்கிறதா பாய் போட்டு படுக்கிறதான்னு ஏகப்பட்ட குழப்பம். இதுல ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள குன்ற கடந்துட்டாரு. சம்பு சட்டு டொங்கனாய் போச்சு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் ஜம்ப் கரெக்டா வருது. அது சரி, 2வது வாட்டி ஒழுங்கா பண்ணா வீடியோ நம்ம கிட்ட வருது. சுழற்சியில ஒரு அயற்சி ஏற்பட்டு ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டாரு. இப்ப தெரியுதா? ஓவரா எமோஷன் ஆனா இமீடியட் ப்ரமோஷன் டு அருகாமையில் உள்ள மருத்துவமனை. நீ ஆத்திரத்தை அடக்கு, உணர்ச்சியை கட்டுப்படுத்து. அப்போ இந்த ஸ்டண்ட் கரெக்டா வந்துருங்கிற நம்பிக்கையில இவ்வளவு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கு. உறப்பாடுலாம் நல்லா தான் இருந்தது. பிற்பாடு இப்படி ஆகி போச்சு. எல்லாம் லேக் ஆஃப் சயின்ஸ் தான். சயின்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சட்டு புட்டு ஸ்டண்ட் செஞ்சு காட்டுவோம்னு பண்ணாரு. சயின்ஸை மதிக்காததுக்கு ஒரு கான்கிரீட் ரீசன் வேணும்ல. அதைத்தான் இப்ப தேடுறாருன்னு நினைக்கிறேன். சென்டர் ஆஃப் மாஸ் பேரபோலா மூமெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா மூஞ்சி இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். இதை விட முக்கியமான விஷயம் லேண்டிங் பாயிண்ட். அதான் இவரோட வீக் பாயிண்ட் ஆச்சு. இப்ப கப்பலுக்கு வந்த மாதிரி மண்டையில கை வச்சு உட்காந்து என்ன பிரயோஜனம்? நீ சட்டையும் போடல, சயின்ஸையும் சட்டை பண்ணல. இப்ப சயின்ஸ் உன் மண்டையை சொட்டை பண்ணல. சரி, பட்டன் காட்டு போட்டு கிளாஸ் வா. நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு தான் இருக்கோம்.
இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்றதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நாம சயின்ஸை மறந்து பறந்தோம், நம்ம விழா எலும்புக்கு நம்மளே விழா வச்ச மாதிரி ஆயிடும். இதே நைட்ல விழுந்தா சீரியல் பல்ப்லாம் வைப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்தாவது நீங்க சயின்ஸ் கத்துக்கோங்க, இல்ல சயின்ஸை கத்துட்டு ஒழுங்காவது செய்யுங்க. ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, அது அப்பவே செஞ்சிருக்கலாம்னு அப்புறமா ஃபீல் பண்ணாதீங்க. முயற்சி உடையார்ஸ் இகழ்ச்சி அடையார்ஸ். காலையும் சயின்ஸும் சரி பண்ணிட்டு வந்து கலக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் பண்றதை பார்த்தா இந்த பையன் பல வருஷமா ஜிம் மாஸ்டரா இருந்திருப்பான் போல இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நமக்கு இந்த ஷோ காட்டுறதெல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலி ஷோவா தானே இருக்கும். அப்புறம் என்ன? அப்புறம் ஏதோ மூவிஸ்ல கூட இந்த மாதிரி டாப்ல சீன்ஸ்லாம் வருது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் ஐ கான்ட் டு இட். ஐ அம் a decent man இல்லையா? அதே மாதிரி ஜிம்முக்கு போனேன்னா அங்க இருக்கிற ஒரு கம்பி விடாம எல்லாத்தையும் நீட்டா தொடச்சு வச்சிருவேன். நம்ம ஃபிட்னஸ்க்கு முக்கியமான காரணமே இந்த சுத்தம் தான். ஆனா இந்த 1 arm press upsக்கு கம்பியே தேவையில்லைன்ட்டாங்க. அதுல எனக்கு தொடக்கிற வேலை போச்சுங்கிறது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சோகத்தை உதறிட்டு நம்ம ஷோக்கு வருவோம். இந்த பையன் வந்து சல்மான் கானுடைய 1 விட்ட 2 விட்ட 3 விட்ட என்ன கீழே விட்டியா பஸ் கேடுக்கிறேன்னு மூஞ்சி நசுக்கி விட்டாரு. ஆனா இந்த 1 arm pressங்கிறது வெறும் ஸ்ட்ரென்த் பத்தின விஷயம் மட்டும் இல்லைங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்றத நீங்க நெத்தி போட்டுல நிறுத்தி வச்சுக்கணும். ஒருவேளை உங்க அழகான மூக்கு மட்டும் இதை பண்ணும்போது தரையில அடிச்சதுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு மூஞ்சி இப்படியே தான் இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நீங்க அந்த முகத்தை வச்சுட்டு வெளியே போனீங்கன்னா இந்த ஊர் உலகம் உங்களை பார்த்து இதோ வந்துட்டான்டா கிஷ்கிந்தா அப்படின்னு உங்களை பார்த்து ஏளனமா சிரிப்பாங்க. அப்படி நம்ம மூக்கறுப்பட்டு நிக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அதனால நான் சொல்லி தர போற கரெக்ட் பொசிஷனையும் அதோட பேலன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதையும் பிசிறுத்தாம கத்துக்கிட்டா வேலை முடிஞ்சுது. இவரு தன்னோட எல்போவை பாடிக்கு வெளியே வச்சிருக்காரு. இதனால இவர் செய்ய போற வேலையோட வலுவை செஸ்ட் மசிலும் அழகா பகிர்ந்துக்குது. இவரோட பாடியை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இவரோட கைகள் மற்றும் கால்களால் உருவாக்கப்படுற ட்ரையாங்குலர் பேஸ் அதுக்குள்ளதான் இருக்கணும். காலை நம்ம எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ட்ரையாங்குலர் பேஸும் அதிகமா இருக்கும். நீங்களும் பேலன்ஸ்டா இருப்பீங்க. நடு காட்டுல இப்படி ஒரு மேட்ல சிகப்பு சட்டையும் கையில பந்துமா கார் முன்னாடி வீரமா நடக்கிற சம்பவத்தை படம் எடுக்குது ஒரு பொண்ணு ஓரமா. நம்ம பிரேக் அப்புறம் பாப்போமா? இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இந்த சயின்ஸ் தான் அண்ணன் பெத்த பந்த வச்சு இப்ப நமக்கு செஞ்சு காமிச்சாரு. இதோட அர்த்தம் என்னன்னா வேகமா வர கார் நின்ன உடனே தன்னுடைய மொமெண்டமை எதிர நிக்கிற சிவப்பு சட்டைக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது. இவர் பெரிய மாவீரனா இருந்தாலும் ட்ரக்கோட வெயிட் இவருக்கு மேல இருக்கும். அதனால அடிப்பட்ட உடனே ட்ரக் வந்த வேகத்தை விட 2 மடங்கு வேகத்துல போய் அண்ணன் தெரிச்சு விழுறாரு. அம்புக்குறி போட்ட இடத்துல பொறி வரும். நீங்க உடனே இந்த ஆளு சிவப்பு சட்டை போட்டிருக்கான், சிவப்பு பந்து வச்சிருக்கான், காளை மாடுக்கு எப்படி சிவப்பு பிடிக்காதோ அதே மாதிரி காருக்கும் பிடிக்காதுன்னு ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்களே. இந்த மாதிரி வேணா போற போகல கொளுத்தி விட்டு போவான். சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தகுதி தேவைப்படுது? ஆரோக்கியமான உடம்பு, சக்தி, வேகம், ஸ்டாமினா. ஒருவேளை இதெல்லாம் காதால கூட கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன விளையாடுவீங்க? ஞாபகம் வந்துருச்சு. அடடே, பெரிய சைஸ் கோலி, ஸ்னூக்கர். ஆட என்ன நீங்க சொன்ன உடனே கிளம்பிடுறதா? இந்த ஸ்போர்ட் விளையாடுறதுக்கு கூட உங்க மண்டையில மூளையும் நிறைய பிராக்டிஸும் தேவைப்படத்தான் செய்யும். இந்த கேம் கூட ஆடாம வீட்லயே உட்காந்து வீடியோ கேம் ஆடுறது, சும்மா உட்காந்து டிவி சேனல்ல மாத்திட்டே இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சமாவது வாவ், கஷ்டம்பா. இல்லவே இது வாய்ப்பே இல்லை. ஏன் அகரமா பண்றானுங்க, நியாயத்தை தேர்ந்தெடுக்கிறானுங்க. வெல் பிளேட், சூப்பர் ஹிட், ஓ சூப்பர் ஷாட். ஆனா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்காதே? கரெக்ட், எனக்கு கூட கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும். நாங்க இந்த மாதிரி ஆளுங்களை வரிசையா காமிச்சு தப்பு பண்ண மாட்டோம். நல்லா விளையாடுறவங்களுக்கு இங்க வேலை இல்ல. நமக்கு தேவையெல்லாம் நல்ல வடிகட்டின முத்திர பதிச்ச முத்தின கேஸ். கேம் தெரியல ஓகே, பால் கேட்சே தெரியலன்னா இப்படி ஒத்த கையில பால் பிடிக்கிறதே ஒரு தனி வித்தை. கட்ட வரல மாப்பிள்ள ஜெயிச்சுட்டே இருந்தா அவனை இப்படி கூட தோக்கடிக்கலாம். ஏண்டா நெஞ்சு எந்த ஹைட்ல இருக்கு? இவரை பூல் கேம்ல அடிச்சுக்க முடியாது. சரி, என்ன விளக்கு வைக்கிற நேரம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. இந்த ஸ்னூக்கர் கேம்ல ட்ரிக் ஷாட் விளையாடுறவங்களுக்கு தனியா ஃபேன்சி இருக்காங்க. இதுல எனக்கு எந்த ஷாட் பிடிக்கும்னு சொல்லட்டுமா? குச்சியை வச்சு நச்சுன்னு குத்துன உடனே பால் லொடுக்குன்னு எகிரி போய் பால் டீன்ல விழும். ஆனா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு கூட நம்ம நியூட்டன் சாருடைய 3rd லா, ஆக்ஷன் மற்றும் ரியாக்ஷன் ஃபோர்ஸ பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊழலெல்லாம் உய்யாலா. எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் எனக்கு தெரியாத லாவே இல்லப்பா அப்படின்னு பயங்கரமா சவால்லாம் விட்டாரு. இப்ப கோர்ட் படி கூட ஏற முடியாத அளவுக்கு குப்பரிச்சு படுத்திருக்காரு. இதுல பால நீங்க டேபிள் நோக்கி தட்டி விட்டீங்கன்னா இந்த டேபிள்ல இருந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கிடைக்கும். இதனால பந்து காத்துல எகரும்,
கியூவுக்கும் டேபிளுக்கு இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு பால் குறைவாகவும் ஸ்டெடியாவும் ஜம்ப் ஆகும். ஆனா பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் தெரியும். ஆனா மக்கா, இந்த ஆங்கிளையும் ஹைட்டையும் மட்டும் நீங்க அளக்காம அசால்ட்டா விட்டீங்க, இந்த கியூவோட கர்ம வினையை நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதனால ஏற்படுற கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன நக்கலா சிரிப்பு இப்ப வரும் பாருங்க. தப்பிச்சிட்டேன். ஓ, இந்த 3 பேருக்குள்ள போட்டியே பால் யார் தூக்கி அடிக்கிறாங்கன்றதுதான். எந்த பந்து லந்த கொடுக்க போகுதோ. அச்சாண்டா, ஆங்கில நம்பி பந்தை நம்பி விட்டாரு. கடைசியில குண்டு பல்பு போயா. பல்போட சேர்த்து தம்பிக்கு பில்ல போட. மண்டையில் வளமான மண் இருக்கிறதா என்று சோதனை. எதுக்கு வீண் சோதனை? பார்த்தாலே தெரியுதே பால்வாடியை தாண்டது இல்லைன்னு. மூளைக்கு மூளை எத்தனை பொந்து இருக்கும்போது உன் மண்டைக்கு மட்டும் இது குறி வச்சான். யோசிச்சாத, உன் மண்டையில மூளைக்கு பதிலாக காலியான பொண்ணு தான் இருக்குன்னு சுட்டி காட்டுறான். ரெண்டு பந்தையும் ஒரே நேரத்தில் அடிக்கணும்பா. இதான் தம்பி அண்ணனு கிட்ட கட்டல. ஆனா அண்ணனுக்கு இது சரியா கேட்கல, அதனால காயின் அடிச்சான். இதுதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிறது. மாத்தி மாத்தி உதவி பண்ணிக்கிறாங்க. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன. தம்பி தம்பி போச்சா தம்பி. ஒரு மனுஷன் வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் சயின்ஸ் கத்துப்பான். செஞ்சுரி. இதுல பாத்தீங்கன்னா இந்த 21st செஞ்சுரியில நீங்க எதை பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, எதை பேசினாலும் சரி, அதுல கண்டிப்பா டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிருக்கும். நம்மளுக்கே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், இதுல மட்டும் டெக்னாலஜியோட தலையீடே இருக்காது. நம்ம சின்ன வயசுல ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் எல்லாம் போயிருப்போம். இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே வண்டியில, அதுவும் வீட்டுல இருந்து விதவிதமா சாப்பாடு கொண்டு போவோம். அப்புறம் விளையாடுறதுக்கு பேட் பால். இந்த டெக்னாலஜி எல்லாம் வேலையே இல்ல. நாய்க்குட்டி, அது கூட இந்த டெக்னாலஜியும் தேவைப்படாது. இது கூடவே என்னோட ஃபேவரட் ஃப்ரிஸ்பி. இதுலயும் எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஃப்ரிஸ்பின்னு சொன்னோன்னு என் மனசுக்கு ஞாபகம் வரதுல ஒன்னே ஒண்ணுதான், பூங்காவனம் பார்க்குக்கு அந்த பக்கம் நிப்பா, நான் இந்த பக்கம் நிப்பேன். ஃப்ரிஸ்பியை தூக்கி நான் போடுவேன், அங்கிருந்த வேகட் அடிப்பா. இப்படியே மாத்தி மாத்தி நாங்க என் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கான்னு கேட்காதீங்க. பூங்காவனம் இல்ல அழக்கூட முடியல. ஏன்னா நான் தான் அவளை அடிச்சுட்டேன். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? பூங்காவனம் நான் தான் அவளை அடிச்சுட்டேன், மன்னிச்சிரு. இவரு ஃப்ரிஸ்பிக்கே வெஞ்சாமரம் வீசுறாரு. அடுத்து வர போற பிட்டு சம்பந்தமே இருக்காது, இருந்தாலும் தவிர்க்க முடியல. பார்த்து இது இருக்கே, இது சின்ன வயசுல பார்க்கும்போது சாப்பிடறதுக்கு வச்சிருக்கிற சாதாரண பிளாஸ்டிக் தட்டு தானே அப்படின்னு தோணும். சாப்பிட்டோன்னு இலையை தூக்கி போற மாதிரி இதையும் தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதான் இந்த தட்டுல இருக்கிற ஸ்பீட் அண்ட் ஆங்கிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க எந்த வீட்டு கண்ணாடி வேணா காட்டுங்க, நான் யோசிக்காம விசுக்குன்னு பறக்க விட்டு போயிட்டே இருப்பேன். ஆப்வியஸ்லி, பின்ன இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. வேணா உங்க காதலையும் போடுறேன். ஒரு ஃப்ரிஸ்பி நீங்க பறக்க விடும் போது அது ஸ்டேபிளா இருக்கணும். அது நீங்க எவ்வளவு வேகமா ஸ்பின் பண்ணி விடுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அதுல ஜைரோஸ்கோபிக் எஃபெக்ட் உருவாகும். இந்த எஃபெக்ட் உருவாறதுனால இது ஒரு ரெக்க மாதிரி செயல்பட்டு பறக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதி மாட்டா ஃப்ரிஸ்பியோட மேல் புறத்துல எந்த அளவுக்கு காத்து டிராவல் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃப்ரிஸ்பி மேல மேல பறக்குது, ரொம்ப தூரமும் டிராவல் பண்ணுது. ஃப்ரிஸ்பியை நீங்க ஹரிசாண்டலா த்ரோ பண்றதுனால அதுக்கு வெர்டிகலா லிஃப்ட் கிடைக்குது. லைட்டா டில்ட் ஆனா கூட அந்த ஃப்ரிஸ்பியோட இலக்கு மாறி நமக்கு பவு காமிச்சிட்டு எங்கேயோ போயிடும். இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம த்ரோ பண்ணணும்னா முக்கியமா செய்ய வேண்டியது நம்ம வீச வேண்டிய வேகம், சும்மா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே பிளாட்டா, இன்னும் முக்கியமா சரியான ஸ்பின்ல இருக்கணும். இவ்வளவு டீடைல்ஸ் நான் மாங்குன்னு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட மதிக்காம சில பேர் பண்ண ட்ராஜடி இருக்கே, அத முதல்ல நீங்க பாருங்க. மை காட், சல்யூட்டே அடிச்சாலும் சலிக்காம செய்வாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்னோட வார்னிங், மறந்து போய் கூட நீங்க ஃப்ரிஸ்பி விளையாடுறத எட்டி கூட பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இல்ல பேச்சு பராக்கல, நான் ஃப்ரிஸ்பியை வேகமா விட்டதுல அசோசியேட் டைரக்டருடைய விக கட்டிட்டு போயிடுச்சு. அதான் சாரி சார். ஒரு மெல்லிசான ஃப்ரிஸ்பி அது வீட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா. அண்ணனோட நோக்கம் எல்லாம் ஃப்ரிஸ்பி விட்டுட்டே செல்ஃபி வீடியோ எடுக்கிறது. ஆனா பொடனைக்கு பின்னாடி ஆள் நிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்காம விட்டதுதான் தம்பி பண்ண தப்பு. விட்டதையும் விட்டுட்டு என்ன கொட்டாய் உனக்கு. இந்த பையன் ஃப்ரிஸ்பியை பறக்க விட்டதுல ஒரு கிளிங்கு ஸ்லப்பாய் போச்சு. என்ன பண்றது, குழந்தைதானே. இந்த பாட்டி மேல பேராண்டிக்கு என்ன காண்டோ, தம்பியை மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சனா விட்டாம பாருங்க ஃப்ரிஸ்பியை பாட்டி போட்ட கண்ணாடி மேலேயே. பாவம்பா பாட்டி.
கம் ஆன் ஹனி, ரொம்ப நேரமா வீசிட்டே இருக்க, போர் அடிக்குது, சீக்கிரம் போடு. வீடியோ வேற ஆன்லயே இருக்கு. கம் ஆன், யூ கேன் டூ இட். இங்க ஒருத்த ஆபீஸ் லீவ் போட்டு வந்து நின்னு கமான் கை காமிச்சிருக்கீங்க. குப்பத்தூர்ல தூக்கி அடி. அது சரி, உங்க கையில கரண்டியை கொடுத்தா கரெக்டா அடிப்ப, இல்ல பூரி கட்டையை கொடுத்திருந்தா பூரிச்சு போயிருப்ப. பிரிஸ்பியை கொடுத்தா அதுக்கு பின்னாடி சயின்ஸ் எல்லாம் இருக்குமாமே. உனக்கு கஷ்டம் தான். என்கிட்ட இருக்கிற பிரிஸ்பியை வச்சு இப்போ இந்த உலகத்தையே காப்பாற்ற போறேன். ஐ ஆம் a frisbee man. அவே நான் சூப்பர் மேன். சரக்கா இன்னும் போயிட்டே இருக்கு. இந்த வீடியோ மட்டும் உங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, உனக்கு செம சுலுக்கு இருக்கு. அதனால எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிரு, நாங்க யாருக்கும் தெரியாம காட்டுவோம். பப்ளு என்னத்த உடைச்ச? கரையோரமா அடிக்கிற காத்த நம்பி பிரிஸ்பியை விட்டாரு. ஆனா போன பிரிஸ்பி பூமராங் மாதிரி வந்து நோ பார்க்கிங்லயே விட்டுச்சு. இந்த பிரிஸ்பியை இதோட ஒழிச்சு கட்டலாம்னு சொல்லி எடுத்து விட்டாரு. அது ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் போச்சுங்கிறது வேடிக்கை பார்த்தாரு. அவன் தெரியும் ஈ பிரிஸ்பி ஈரோடு போய் திருச்சி வந்தோம். இந்த அடி எதுக்கு விழுதுன்னா, நாங்க SOSல இருந்து வரோம் தம்பி அப்படின்னு சொல்லி வாய மூடல முட்டான் பிரிஸ்பிய லென்ஸ் கழண்டுச்சு. ஹாய், ஒரு ப்ரொஃபஷனல் ஐஸ் ஸ்கேட்டர் அவர் ஐஸ்ல ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வரத நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்போர்ட் எவ்வளவு ஈஸியா ஸ்மூதா இருக்குல்ல நமக்கு தோணும். ஆனா இதே விஷயம் தெரியாதவங்க பண்ணும்போது நீங்க பாத்துக்கணுமே இல்லையா? ஒரு வாட்டி பாருங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. சும்மா நிக்கிறதுக்கே ததிங்கினத்தம் போட்டு விடுவானுங்க. ஐஸ்ல இந்த மாதிரி நீங்க குளுகுளுன்னு சறுக்கிட்டே வந்து நிக்கணும்னா அதோட டூஸ் அண்ட் டோன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது சால சிறந்தது. ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்காம ஐஸ பார்த்த உடனே குதூகலமாய் குறுக்க உடைச்சுக்கிறாங்க. இதுல சறுக்கிக்கிட்டே போய் நிக்கிறதுக்கான டெக்னிக் மட்டும் தெரியாம போச்சுன்னா மூக்கு பஞ்சர். சோ நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹாக்கி ஸ்டாப்ப செய்யறதுக்கு முன்னாடி ஏன் நீங்க சயின்ஸ் தெரிஞ்சுக்க கூடாது? வெரி ஈஸி. ஒரு வெற்றிகரமான ஹாக்கி ஸ்டாப் பண்றதுக்கு அந்த ஸ்கேட்டர் தன்னோட ஸ்கேட்ஸோட எட்ஜஸ் ஐஸ்க்கு மேல நல்லா அழுத்தணும். இதனால நிறைய ஃபிரிக்ஷன் கெயின் ஆகி அவர் நிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க ஓவரா தேய்ச்சி ஃபிரிக்ஷன் அதிகப்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அங்கேயே சாஷ்டாங்கம் தான். இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு காரணம் ஸ்கேட்டருடைய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அவரோட ஃபீட்ல இருக்க தவிர அவருடைய சென்டர் ஆஃப் மாஸ்ல கிடையாது. இதனால ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு டர்னிங் எஃபெக்ட் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் மூமெண்ட். இந்த மூமெண்ட் உங்களுக்கு வருதுன்னா தட்ஸ் நாட் a happy moment. அம்மா, இந்த அசம்பாவிதம் நடக்காம இருக்க இப்படி ஓடி வந்து ஸ்கேட் பண்ணும்போது லைட்டா பின் பக்கம் சாஞ்சுக்கணும். நாம இந்த மாதிரி பின்னாடி சாய சீக்கிரமா நச்சுன்னு பிரேக் பிடிச்சு நிக்கலாம். அப்பா, இந்த மாதிரி வேகமா ஸ்கேட் பண்ணி போய் நிக்கிறதுக்கு உங்களோட பிளேட் ஆங்கிள் 45 டிகிரிஸ்ல இருக்கணும். இதுல நீங்க மிதமா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மெதுவா நிப்பீங்க. உங்களுக்கு விழ வேண்டிய அடியும் தள்ளுபடி ஆயிடும். ஒருவேளை நீங்க வேகமா நிக்கணுங்கிறதுக்காக பள்ளம் தோண்டிங்கன்னா கிராபிக்ஸ்லயே கணிக்க முடியாத மாதிரி விழுவீங்க. அதுவும் இந்த மாதிரி உறைஞ்ச ஐஸ் கட்டில விழுந்து வாங்குற அடி இருக்கே, மவனே தாறு மாறு தக்காளி சோறு தான். அதனால சொல்றதை கேட்டா பொழைச்சிக்கலாம். ஆனா இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. கண்ணி போற அளவுக்கு அடி விழுந்ததுன்னா ஐஸ் கட்டி தேடி நம்ம ஓடவே தேவையில்லை. Stupid joke. ஆனா இந்த ஷோவே ஸ்டூபிட்ஸ் பத்தி தானே. What else do you expect? நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதுல கஷ்டம் அவங்களுக்கு, கருத்து வேடிக்கை பாக்குற நம்மளுக்கு. அனுபவிச்சு சொல்ற கேட்டுக்கோங்க. கருகும்னு ஒரு இருட்டு, திடீர்னு ஒருத்தர் சறுக்கிட்டே வந்து ஒரு பேர் அந்த உலகேட்டு முதுகுலே உருட்டு. நல்லா பாருங்க, இவரோட ஸ்கேட்டோட ஆங்கிள் சரியா இல்ல. ஆனா நம்ம ஆள் வச்ச கேமரா ஆங்கிள் தான் கரெக்டா இருக்கு. அது நம்ம மண்டை மேல ஒரு கொண்டை. இப்ப இதே மாதிரி ஒரு உண்டை இடுப்புல இருக்கும் பாருங்க. இவ்வளவு வேகமா வருதே அக்கா, இதுக்கு பிரேக் பிடிக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? டீ ரெடியா? டீ பிரேக் இல்லம்மா. இருந்தாலும் இந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. வாங்க நடிய மறைச்சுக்கிட்டு என்ன நடிப்பு நடிக்குது பாரு. மேக்கப் கலைஞ்சிச்சா? ஓடி விளையாடு பாப்பா, நீ உழுந்து வாரல் ஆகாது பாப்பா. முன்னாடியே பிரேக் அடிக்கணும் பாப்பா. இப்ப நீ உழுந்து வாரியோ இல்லையோ அது ஊரே பாப்பா. ராத்திரி நேரத்து தூக்கத்தில் கொசுவத்தி வச்சுட்டு படுத்துக்கப்பா. லவ் லவ் எத்தனை அழகு பருவத்தின் தோற்றத்திலே. வாரு வா, இப்படியா வாடுறது? சாருக்கு விழுந்த சுழுக்க இப்ப வட்டமிட்டு பார்க்கலாம். இவர் பிரேக் அடிச்ச ஸ்டைல பாத்தீங்களா? இவர் தோண பள்ளத்துல குருடாயில வந்திருக்கும். மொமெண்டம் ஜாஸ்தி ஆச்சுன்னா டர்னிங் எஃபெக்ட்னு அப்பவே சொன்னால. சொன்ன கருத்தை கவுடானா சவுத்த ஏன் கவுற விடு, வேஸ்ட் செலவு மிச்சம். ஹோவர்கிராஃப்ட் இது ஒரே நேரத்துல நீர்லயும் நிலத்திலும் டிராவல் பண்ணக்கூடிய வாகனம். இது காத்துல ஒரு குஷன் மாதிரி செயல்படுறதுனால எல்லா சர்ஃபேஸ்லயும் ஈஸியா டிராவல் ஆகுது. இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம். நீங்களே கூட உங்க ஃப்ரீ பீரியட்ல வீட்லயே செஞ்சிடலாம். இருங்க எள்ளுன்னா என்ன நினைக்கிறீங்களே? சட்டு புட்டு நார்றதுக்கு இதுனா சமையலா? சயின்ஸுங்க, கொஞ்சம் பார்த்தாதான் புரியும்.
இது ஹோம்மேடா பண்ணாலும் சரி இல்ல ஃபேக்டரியில போய் ஒன்னு வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஹோவர்கிராஃப்ட்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு இறங்குங்க. ஆனா பட் இதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க இறங்குனீங்கன்னா உங்களால இறங்கவே முடியாம போயிடும். நான் சொன்ன இறங்குறது இறங்க முடியாம ஏறிக்கிறது. அது நான் ஏறதுக்கு முன்னாடி சொன்ன இறங்குறது. ஐயோ, மொத்தத்துல சயின்ஸை கத்துக்கிட்டு போங்களேன். ஒரு ஹோவர்கிராஃப்ட் பல சர்ஃபேஸ்ல போறதுக்கு காரணம் அது கீழே உள்ள காற்றழுத்தம். இந்த மாதிரி கீழே கலெக்ட் ஆகிற ஏர் மூலமா ஹோவர்கிராஃப்ட் அப்படியே மேல எழும்புது. இதனால இந்த கிராஃப்ட்டுக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் கிடைக்குது. இந்த ஃபேனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கர்ட்ஸ் ரெண்டு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஹோவர்கிராஃப்ட் ஈஸியா மூவ் ஆகுது. இதனால சர்ஃபேஸ்ல ஃப்ளோட் ஆகவும் முடியுது. கீழே உள்ள சர்ஃபேஸ்ல ரொம்ப கம்மியான ஃபிரிக்ஷன் இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய ஹோவர்கிராஃப்டால ரொம்ப ஈஸியா கிளைட் பண்ண முடியுது. அதே நேரத்துல சைடு வேஸ்ல ரொம்ப வேகமா கிளைட் பண்ணும்போது காத்தோட டைரக்ஷன் திடீர்னு மாறுறதுனால கிராஃப்ட் எந்த நேரத்திலையும் கொடை சாய்ந்து விடலாம். அப்போ ஹோட்டனர் ஹோவர்கிராஃப்ட்ல இருந்து ஹோரமா போய் விழுவாரு. ஒருவேளை நம்ம ரைடர் உசார் பத்திரி ரைடரா இருந்தாருன்னா கப்புன்னு ஹோவர்கிராஃப்ட்டுக்கு ஓரமா போய் உட்காந்து கிராஃப்ட்டை கவிழாம பாத்துக்க முடியும். இது நம்ம லோக்கல் டிப், தேவைப்பட்டா பயன்படுத்தும். நண்பா, இவ்வளவு சொல்ற நானே இதுல டக்குன்னு ஏற சொன்னா ஏற மாட்டேன். ஏன்னா இதுல கிடைக்கிற இந்த குஷ் எஃபெக்ட்லாம் வண்டிக்கு மட்டும் தானே தவிர நமக்கு கிடைக்குமான்லாம் தெரியாது. ஆனா உங்களை மாதிரி தைரியசாலிகளா போய் ட்ரை பண்றேன்னு சொன்னீங்கன்னா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டூபிட்ஸ் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. அவங்களாலேயே முடிஞ்சதுன்னா அப்போ உங்களாலேயே முடியாது. அடேங்கப்பா, நாம கத்துக்கிறதுக்கு கலர் கலரா எவ்வளவு சயின்ஸ் புக்கு. அப்படிதான் புண்ணுல ஓட்டியானா முன்னாடி போறோம், பல்லு மேலே ஓட்டுறது அப்படிதான். வா, ஆடி மாச காலத்துல அம்மிக்கால நவுறுன்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் அடியில் எப்படி காத்து அடிச்சா தூக்காதா? இந்த ஹோவர்கிராஃப்ட் நீர்ல நடத்தது எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது பாத்தீங்களா? முன்னாடி போறவரை முன்னோங்கிறதுக்காகவே நீல ஹோவர்கிராஃப்ட் கொஞ்சம் சத்துக்கு மீறின வித்தையெல்லாம் காமிச்சாரு. இதனால கிளைட் ஆனவர் காத்த சைடுல வாங்கி சைடு வாங்கிட்டாரு. இவருக்கு சோடி கட்ட 2 பேரு. ஏப்பா, தண்ணில இருக்கும்போது ஸ்டெடியா வந்தீங்க, நிலத்துல வந்து எதுக்கு சொல்றீங்க? அதற்கு காரணம் நான் இல்லை, அடிச்ச காரணம். நீங்க ஹோவர்கிராஃப்ட்ல இருக்கிற ஸ்கர்ட் எந்த அளவுக்கு ஓபன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அடியில இருக்கிற காத்துல மாற்றம் ஏற்படும். உங்க இஷ்டத்துக்கு சேம்ஸ் பாண்ட் படத்துல வர இல்ல அர்னால்டு படத்துல வர ஸ்டண்ட் சீன் நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா வெயில காயப்பட்ட வடாங்க மாதிரி சுருங்கி போயிடுவீங்க. இலைய 33 முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இதுக்கு சீரிங்க தரவர ஸ்கர்ட் அடியில் அடிக்கிற காத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அடிக்கிற கூத்தும் பெருசா இருக்கும். சரி, நாங்க அடுத்த ஆளுக்கு போறோம். ரேஸ பார்க்க வந்த பல பேர் 99 மேல தான் பெட்டை கட்டிருக்காங்க. இந்த விஷயம் ஓட்டுநர் காதுக்கு போனோம்னா ஸ்கர்ட்டை பேன திறந்தாரு. திறந்த இடத்துலயே வெற்றியை தொலைச்சாரு. இது அவரோட ஆங்கிள் பார்க்கலாம். முந்திட்டு போனதெல்லாம் ஓகே தான், ஆனா திரும்ப நேரத்துல ஒரு திருத்தம் தேவைப்படுது. அதை சரியா பண்ணாததுனாலதான் இவருக்கு இந்த வருத்தம். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணாலும் இதுதான் நடக்கும். அதான் சயின்ஸ். அடுத்த ரேஸ்லயாவது நீங்க சயின்ஸை பகச்சிக்காம செஞ்சு முடிங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸோட டோசேஜ் போதுமான அளவுக்கு ஏற்றிடுச்சு. அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சுங்கிறதே முட்டாளுக்கும் புத்திசாலிக்கு ஒரு மெல்லிய கோடு தான் வித்தியாசம் ஐன்ஸ்டைன் சொல்லிருக்காரு. ஏன்னா ஜீனியஸ்க்கு எப்பவுமே தன்னோட லிமிட் என்னன்னு தெரியுமா? அதனால நாமளும் நம்ம லிமிட்லயே இருந்தா நல்லது. முக்கியமா ஸ்டூபிடிட்டில இருந்து விலகியே இருங்க. அதுக்கு நீங்க பார்க்க வேண்டியது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். See you next time. போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆகாத விஷயம் ஒண்ணு உங்க மனசுலயோ கையிலயோ இருந்தா அதை வச்சுட்டே இருக்காதீங்க. யோசிக்காம டப்புன்னு தூக்கி போட்டுறணும். பிரச்சனையே இருக்காது.